ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி செம்ம டேஸ்டான சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஜப்பார் பாய் ஸ்டைல் பிரியாணி. இப்போ பார்த்துடலாம் வரீங்களா. இதுக்கு தேவையான பொருள் 5 வெங்காயம், 4 தக்காளி, அதுபடி 4 பச்சை மிளகா, அப்புறம் 2 கிலோ கறி, அதாவது சிக்கன். இப்போ செய்முறையை பார்த்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு 6லேருந்து 7 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் நெய் கடைசியாக தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு பட்டை 4 கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறையா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3 கிளாஸ் அரிசி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம அந்த 4 தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஜபார் பாய் இதில் வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிளகா பொடி போடுவார். நாங்கள் மறந்துட்டு தக்காளியை போட்டுட்டோம். சரி, கடைசியாக நம்ம மிளகா போட்டுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ தேவையான அளவும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ தான் நம்ம மிளகா பொடி ஆட் பண்ண போகிறோம். சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது இது கரண்டி நான் வச்சுருக்கிற ஸ்பூன் சின்ன ஸ்பூனு. நீங்கள் பெரிய ஸ்பூன் இருந்துச்சுன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நான் 2 கிலோ சிக்கனையும் அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா அந்த மசாலா சிக்கனில் இறங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி மூடி வச்சுக்கிறேன். கொஞ்சம் சிக்கன் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா இதில் இப்போ நம்ம ஹாஃப் லெமன் ஆட் பண்ண போகிறோம். ஹாஃப் இல்லைன்னா 1 லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹாஃப் லெமன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 3 கிளாஸ் அரிசிக்கு நம்ம 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஸோ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். அரிசி 3 கிளாஸ் அரிசியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக கொதித்ததுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் நீங்கள் திருப்பியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம தம் போட்டுடலாம். ஆக்சுவலி அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஆனியன்லேயே சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தால் கலர் இன்னும் வந்திருக்கும். நாங்கள் பண்ணதில் கலர் மட்டும்தான் வரல. மற்றபடி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா கரெக்டானது, அடி பிடிக்கல, எதுவும் பண்ணலை. சூப்பராக உதிரியாக செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் டேஸ்ட் உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. எந்த மசாலாவுமே ஆட் பண்ணாமல் வெறும் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணி இவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கல. இப்போ எல்லாமே வச்சாச்சு. நாங்கள் கூட முட்டையும் தக்காளி ஜாமும் வச்சுருந்தோம். கறி பார்த்திங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. உண்மையிலேயே சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.